Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இப்போல்லாம் சின்ன வயசுலேயே நரமுடி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது வர்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஹெரிடிட்டி, டெஃபிஷியன்சி, நிறைய கெமிக்கலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது, அந்த மாதிரி நிறைய காரணங்களால் இந்த இளம் நரை வருது. இளம் நரையை மறைக்கிறதுக்காக கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் பயன்படுத்தும் போது அது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. ஸ்கின் இரிட்டேஷனு, ஸ்கின்ல டார்க் பேச்சஸ்ஸு, ஹெல்த் ப்ராப்ளமை உண்டாக்குது. அது மட்டும் இல்லை, நரமுடியை நிறைய அதிகப்படுத்திடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் தலையை எப்படி கலர் பண்ணிக்கிறதுன்னு 3 மெத்தட்ஸ் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா இண்டிகோ காம்பினேஷன் தான். மருதாணியும் அவுரி பொடியும் சேர்ந்து நம்ம பயன்படுத்தும் போது இயற்கையான முறையில் தலையை சூப்பராக கலர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. 1 ஸ்டெப் ப்ராசஸ் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரே தடவை தலையில் அப்ளை பண்ணி கலர் பண்ணுறது. அது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஆனால் ஒரு சிலர் எதிர்பார்த்த அளவு கலர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து ஒரு 4-5 முறை ட்ரை பண்ணி பார்த்து இந்த மெத்தட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 100% ஃபெயில் ப்ரூஃப் மெத்தடை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு துளி கெமிக்கல் கூட பயன்படுத்தாமல் உங்கள் நரமுடியை நீங்கள் கருப்பாக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஹென்னாவை கலக்கி ஊற வைக்க போகிறோம். இதுக்கு இரும்பு பாத்திரம் பயன்படுத்துறது ரொம்பவே விசேஷம். அந்த ஹென்னாவோட கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். நம்மளுக்கு தலையில் நல்லா ஒட்டும், நிறைய நாளைக்கு ஸ்டே ஆகும். இந்த இரும்பு பவுலில் 1 கப் அளவு சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்கட்டும். இதில் 2 டீஸ்பூன் அளவு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி போடுறேன். நான் சன்ரைஸ் பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு நல்ல குவாலிட்டியான ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ப்ஸ் குட்னஸ்ங்கிற பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இதில் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் எதுவும் இல்லை. இது 100% நேச்சுரல். இதிலேருந்து ஒரு 1/2 கப் அளவு ஹென்னா பொடி எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருவேப்பிலை பொடி சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, கலரையும் நல்லா டார்க் பண்ணி கொடுக்கும். பீட்ரூட் ஒரு நேச்சுரல் ஹேர் டை. அது மட்டும் இல்லை, அது முடிக்கு ஒரு நேச்சுரலான ஷைன் கொடுக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவு பீட்ரூட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாட்டி விட்டுறலாம். இதை அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா அது முடிய ஒரு மாதிரி ரெட்டிஷாக பர்கண்டி கலரில் ஆக்கிரும். அதனால் கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது இரும்பு பாத்திரத்தில் கலக்கிறதால இந்த ஓரமெல்லாம் கருப்பாகிறத நம்ம உடனே பார்க்க முடியும். ஆனால் இதை நம்ம இப்போவே பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே நம்ம ஊற வைக்கணும். அதனால் நைட்டு கலக்கிட்டு நம்ம காலையில் பயன்படுத்தலாம். இதை நல்லா டைட்டாக நான் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிட்றேன். நீங்கள் தட்டு போட்டு கூட மூடி வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறமா காலையில் பார்க்கலாம். இது நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குது. கலர் நல்லா டார்க்காக இருக்குது. இந்த ஓரமெல்லாம் அந்த இரும்பு பாத்திரத்தோட கருப்பு நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் 2 சொட்டு அளவு யூக்கலிப்டஸ் ஆயில் இல்லைன்னா டீ ட்ரீ ஆயில் சேர்த்துக்கலாம். இதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. சைனஸ் பிரச்சனை வராமல் தவிர்க்கும். இதை எண்ணெய் இல்லாத சுத்தமான தலையில் தான் அப்ளை பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிங்கன்னா கலர் ஒட்டாது. தலை சுத்தமாக இருக்கும்போது அப்ளை பண்ணுங்கள். இப்போ நிறைய வெள்ளை முடி இருக்குது. இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கை கலராகாமல் இருக்கணும் அப்படின்னா க்ளவுஸ் பயன்படுத்துங்க. ஜென்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஈஸி. நம்ம விரலையே சீப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட்டு நல்லா உள்ளெல்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் எல்லா பக்கமும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ காது, நெத்தி மேலே பட்டதையெல்லாம் உடனே ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இல்லைன்னா அந்த ஸ்கின் கலர் மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஷவர் கேப் போட்டு விட்டுறலாம். லேடிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து இதை அப்ளை பண்ணி ஒரு சின்ன கொண்டை போட்டு விட்டுருங்க. ஆப்போசிட்டில் முடி எடுத்து இந்த மாதிரி அந்த கொண்டை மேலேயே சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா அது சரிஞ்சு விழாமல் நிறைய நேரம் நம்மளால் வச்சுக்க முடியும்.
நல்ல கலர் வரணும் அப்படின்னா இதை மினிமம் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் உங்கள் தலையில் வைக்கணும். சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் மட்டும் வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். சோப்பு ஷாம்பு எல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் தண்ணி விட்டு மட்டும்தான் அலசணும். இப்போ அலசி காய வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கவரேஜ் கிடச்சிருக்கு. வெள்ளை முடி எல்லாமே டார்க் ப்ரௌனாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தூரத்துலேருந்து பார்த்தா பிளாக்காக தான் இருக்கும். பக்கத்தில் ரொம்ப வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் அந்த வெள்ளை முடியெல்லாம் டார்க் ப்ரௌனாக தெரியும். உங்களுக்கு இந்த கவரேஜ் போதும், இப்படி இருந்தாலே போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனாக வேண்டாம், நல்ல நேச்சுரல் பிளாக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம இண்டிகோ பொடி வந்து அப்ளை பண்ணணும். அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியான இண்டிகோ பொடி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸ் பிராண்டில் இருந்து தான் எடுத்திருக்கேன். இது கெமிக்கல் ஃப்ரீ. அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே purplle.comங்கிற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. Purplle முதல் முறையாக buy one get one free ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து 2 நாளைக்கு மட்டும்தான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. லிங்க்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒரு பவுலில் 1/2 கப் அளவு இண்டிகோ பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறையா முடி இருந்ததுன்னா நீங்கள் நிறையா எடுக்கணும். இதை கலக்கிறதுக்கு நம்மளுக்கு சுடு தண்ணி வேணும். சுடு தண்ணியில் மட்டும்தான் இண்டிகோ ஆக்டிவேட் ஆகும். இந்த டை நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கட்டாயம் சேர்த்தணும், மிஸ் பண்ணிடாதீங்க. இதை இண்டிகோ பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைக்கு மருதாணி வைக்கிற பதத்துக்கு நல்லா கெட்டியாக கலந்தெடுத்துக்கணும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விடலாம். அதிகமாக ஊற வைக்கக்கூடாது. நிறைய நேரம் ஊற வச்சா இது ஒர்க் ஆகாது. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி டை ரிலீஸ் ஆகிருக்கும். இது ரிலீஸ் ஆன உடனே நம்ம தலையில் அப்ளை பண்ணணும். அதிக நேரம் ஊற விடக்கூடாது. இப்போ இதை தலையில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெறும் ஹென்னா மட்டும் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ண தலை. இதில் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம இண்டிகோ அப்ளை பண்ண போகிறோம். க்ளவுஸ் பயன்படுத்துங்க, இல்லைன்னா கை வந்து கொஞ்சம் கருப்பாயிரும். முதல்ல சொன்ன மாதிரியே கையை சீப்பு மாதிரி வச்சு நல்லா அழுத்தி எல்லா முடியிலையும் படுற மாதிரி நம்ம இந்த இண்டிகோவை பூசி விட்டுறலாம். கடைசியாக அப்ளை பண்ணும்போது க்ளவுஸ் கழட்டிட்டேன். கை பாருங்கள் எப்படி கலராக இருக்குன்னு. தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த காதில் நெத்தியில் பட்டதெல்லாம் ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இதை மினிமம் 90 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கணும். 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இந்த இண்டிகோ வந்து ஊற வைக்கலாம். 2 ஸ்டெப்பும் ஒரே நாள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல் நாள் ஹென்னா பயன்படுத்தி வாஷ் பண்ணிவிட்டு 2வது நாள் இண்டிகோ பயன்படுத்துங்க. ஆனால் இதுக்கு நடுவில் ஷாம்புவோ எண்ணெயோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும், ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது. அடுத்த நாள் வேணும்னா ஷாம்பு பயன்படுத்திக்கலாம். இப்போ இண்டிகோ நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு முடி கூட வெள்ளையாக இல்லை, எல்லா முடியுமே நல்ல கருப்பாகிருச்சு. சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்தின மாதிரியே ரிசல்ட்டு நம்ம இயற்கை பொருளை வச்சு கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட வெள்ளை முடி வருது. நீங்கள் வெள்ளை முடியை இயற்கையாக கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மருதாணி அவுரி பொடியெல்லாம் பயன்படுத்தி நம்ம முடியை கலர் பண்ணும்போது முடி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு இயற்கையான கண்டிஷ்னர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணியை நல்லா புளிக்க வச்சு அதை நம்ம தலையில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா முடிக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குது. முடி வந்து நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக வளரும். இந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் வந்து இப்போல்லாம் ஸ்ப்ரேவாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரேவை நம்ம தலையில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதை லீவ் ஆன் கண்டிஷ்னராகவும் பயன்படுத்தலாம். தலையில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் கூட நம்ம குளிச்சுக்கலாம். இதுவும் purplle.comல அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நேச்சுரல் ஹேர் கலரிங் மெத்தடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.